ஜான் பிரிட்டோ யாருன்னா லீமாரோஸுடைய தம்பி ஜான் பிரிட்டோ. பேர் ஒத்து வருதா? அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பிரிட்டோ இந்த பிரிட்டோ தான். திமுக ஐடிவிங் என்ன பண்றான், பாஜக ஐடிவிங் ரெண்டும் இப்போ குறி வச்சிருக்கான். யார? விஜய். விஜய் ஆதவர்ஜுனாவை. வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வரி கட்டுறாங்க. எவ்வளவு கோடி? 10,000 கோடி. 10,000 கோடி வரி கட்டுறவங்க இந்த 500 5,000 10,000 ரூபா 5 லட்சம் 10 லட்சம் ஒரு 50 லட்சம் 1 கோடி கிடைக்கிற ட்ரக்ஸ் யாராவது கடத்துவாங்களா? அறிவு வேண்டாமா? லீமாரோஸுடைய தம்பி லீமாரோஸ் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காரு, டெய்ஸியுடைய முகவரி கொடுத்துருக்காரு, ஆதவர்ஜுனாவை பொண்டாடி வேற. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான திமுக பாஜகவினுடைய செயல்பாடு. இப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட காவிதாஸ். இந்த காவிதாஸுக்கு பாஜக ஆட்கள் அத்தனை பேரும் உதவி செய்வான். இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்த ஜிஆர் சாமிநாதனும் உதவி செய்வார். கருணாநிதி சொல்வார், விபச்சாரம் செய், சாராயம் இல்லை, எதை வேண்டுமானாலும் செய், மானத்தை விட்டுவிடு. மானத்தை பற்றி கவலைப்படாத. ஆனால் ஒரு மொழிப்போர் தியாகியா கலைஞரை பார்க்குறாங்க இல்லையா? இல்லை, மொழிப்போர் இந்த மொழியை ஒழித்ததில் பெரும்பங்கு இந்த கயவன் கருணாநிதிக்கு தான். சென்சூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார். மீண்டும் அவரை விடுவிச்சிட்டாங்க. என்ன நடக்குது? அவர் சொன்ன கருத்து என்ன? ஆனால் இன்றைக்கி ஜான் பிரிட்டோ பத்திரிகையாளர் சந்தித்து அது நான் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்தியிருக்கார். அப்படி இவர் இல்லைன்னா வேறு யார் அந்த ஜான் பிரிட்டோ? என்ன அந்த இடி கொடுத்த லிஸ்ட்டில் என்ன யாரோட பெயர்கள் இருக்குது? கொஞ்சம் விவரிங்க அதை. அதாவது இதில் என்ன உண்மைனா, உண்மையான ஜான் பிரிட்டோ யாருன்னா விஜயுடைய தாய்மாமன். விஜயுடைய தாய்மாமன் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் பணியில் இருந்த காலத்தில், அதாவது நார்கோட்டிக்ஸ் கமிஷனராக அந்த அம்மா பணியாற்றிய காலம் இது. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வாக்கில் இருக்கும். 2000 வாக்கில் விஜயுடைய தாய்மாமன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறார். அப்போ தாராளமயமாக்கப்படாத காலம் அது. இப்போ குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. உலகத்தில் எதை வேணாலும் இறக்குமதி செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம். சில நாடுகளுக்கு சில பொருள்களைத்தான் இறக்குமதி செய்யணும், சில பொருள்களைத்தான் ஏற்றுமதி செய்யணும். எல்லா நாடுகளுக்கும் எல்லா பொருளையும் ஏற்றுமதி செய்ய முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பிறப்பிடம் திருப்பூர். பனியனை லண்டனுக்கு அனுப்புறதுக்கு லண்டன் வரி, அதாவது கோட்டா, அந்த கோட்டா இருந்தால் தான் லண்டனுக்கு அனுப்ப முடியும். சில கார்மெண்ட்ஸு கோட்டா இருந்தால் தான் கனடாவுக்கு அனுப்ப முடியும். இப்படி சில நாடுகள் எதுவுமே தேவையில்லை, துபாய்க்கு அனுப்பலாம். எதுவுமே தேவையில்லை, மாலத்தீவுக்கு அனுப்பலாம். எதுவுமே தேவையில்லை, கொழும்புக்கு அனுப்பலாம். கொழும்புலிருந்து அந்த நாடுகளுக்கு போகும், கொழும்பிலிருந்து அந்த நாடுகளுக்கு போகும். அப்போ இதுதான் கோட்டா சிஸ்டம். இது குளோபலைசேஷன் 2000 ஆன பிறகு எது வேணாலும் எங்கே வேண்டுமானாலும் ஏற்றுமதி செய்து கொள்ளலாம், இறக்குமதி செய்து கொள்ளலாம். அந்த காலகட்டத்தில் விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ அவர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில் பண்ணுறார். அப்போ சில மருந்து மூலப்பொருள்கள், அதாவது B12 வந்து அந்த காலத்திலேயே இந்த B12 மாத்திரை தயார் செய்வதற்கான ரா மெட்டீரியல். ஓகே, இது சுவிட்சர்லாந்திலிருந்து மட்டும்தான் இறக்குமதி பண்ண முடியும், வேறு எந்த நாளும் தயார் பண்ணுறது. இது அந்த காலத்துலேயே ஒரு கிலோ 5 லட்சம் ரூபா. அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த ஈழத்தமிழர்கள் தொடர்பில் எனக்கு தெரிஞ்ச செய்தி. அப்போ இதை இந்த விஜயுடைய தாய்மாமனான பிரிட்டோ இறக்குமதி ஏற்றுமதி செய்வார். இந்த சில மருந்துகள் வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகள், அதுக்கு பேர் ட்ரக்ஸ்ன்னு இருக்கும். மருந்துகளில் போய் பார்த்தீங்கன்னா
சில மருந்துகளுக்கு பேர் ட்ரக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, காப் சிறப்பு இருக்குல்ல, அதில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை குடித்தீங்கன்னா குழந்தைங்களாம் தூங்கிடும், பெரியவர்களே தூக்கம் வரும். எது? காப் சிறப்பு குடிச்சிங்கன்னா. ஓகே. இந்த மாதிரி சில பொருள்களை இறக்குமதி ஏற்றுமதி செய்தவர் தான் ஜான் பிரிட்டோ, விஜயுடைய தாய்மாமன். இதுதான் செய்தி. ஓகே. இப்போ இந்த செய்தியை திமுக ஐடி விங், பாஜக ஐடி விங் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ ஒரு ஏன் வயசான ஒரு 65-70 வயசான ஆட்கள் ஒரு பிட்டை கொடுக்குறான். கொடுத்த பிறகு இந்த ஜான் பிரிட்டோ யாருன்னா லீமா ரோஸுடைய தம்பி ஜான் பிரிட்டோ. பேர் ஒத்து வருதா? அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிட்டோ இந்த பிரிட்டோ தான். திமுக ஐடி விங் என்ன பண்ணுறான், பாஜக ஐடி விங் ரெண்டும் இப்போ குறி வச்சிருக்கான். யார? விஜய் ஆதவர்ஜுனாவை. அப்போ இந்த செய்தியை பெரிய அளவில் செய்தியாக்கலாம். இந்த மாரிதாஸுக்கு என்ன நோக்கம்னா, அவர் ஒரு பாஜக காவிதாஸ், மாரிதாஸுக்கு காவிதாஸ். இந்த காவிதாஸ் கிறிஸ்துவர்கள் அதிகாரத்துக்கு வந்தது இந்த காவிதாஸுக்கு பிடிக்கல. கமிஷனர் ராஜா அமல்ராஜ் வராரு, ஜான் சத்தியன் வராரு, கிறித்துவ ஜோசப் விஜய்னு பேரை போட்டுக்கிறாரு, மார்டின் கிறிஸ்டியன் உடையார் வராரு. இப்படி கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கே தமிழ்நாட்டில். இது யாருக்கு பிடிக்கல? மாரிதாசு காவிதாசுகளுக்கு பிடிக்கல. அப்போ திமுகவுக்கு பிடிக்கல. திமுகவில் ஐடி விங் இப்போ நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தவ்வல்ஸ், எல்லாம் தப்பி போகிற, நடக்க தெரியாத, தவழ்ந்து போகிற ஒரு 20-25 பைசங்க தான் அங்கே இருக்கேன். ஓகே. அவனை என்ன பண்ணிட்டானுங்க, ஜான் பிரிட்டோ ட்ரக்ஸ் கடத்தினாரு, லீமா ரோஸ் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டாரு, ஜான் இது நம்ம ஆதவர்ஜனா பொண்டாட்டி டெய்ஸியும் ட்ரக்ஸ் கிடந்துச்சு இப்படின்னு ஆளுக்கு அடித்து தூக்குறான். இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இடி அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு லிஸ்ட்டு இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கொடுத்த லிஸ்ட்டில் டெய்ஸி ரோஸும் இருக்காங்க, ஆதவர்ஜனா பேரும் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதெல்லாம் ஃபேக்குன்னு இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஃபேக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டான். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர்களாக உருவாக்கிய செய்தின்னு யார் சொல்லிட்டான்? ஐடியே சொல்லிட்டான். நார்கோட்டிக்ஸ் எல்லாம் 13 வருஷத்துல சும்மா இருக்க மாட்டான். தண்டனையில் ஒரு 2 லைஃப் வாங்கி கொடுத்துருப்போம். எத்தனை வருஷம் இது? இந்த சம்பவம் எந்த ஆண்டு நடந்தது? 2014? இல்லை, நீங்கள் 13 வருஷத்துக்கு குறைச்சிங்க. இப்போ 26னா 2013. 2013 26 வரைக்கும் அந்த வழக்கு அப்படியே இருக்கும். நீதிமன்றம் என்ன எங்கே போச்சு? நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே போச்சு? டெய்ஸியை கைது பண்ணியிருக்க மாட்டாங்க. லீமா ரோஸுக்கெல்லாம் வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபா வரி கட்டுறாங்க. எவ்வளவு கோடி? 10,000 கோடி. 10,000 கோடி வரி கட்டுறவங்க இந்த 500 5,000 10,000 ரூபா, 5 லட்சம் 10 லட்சம், ஒரு 50 லட்சம், 1 கோடி கிடைக்கிற ட்ரக்ஸ் யாராவது கடத்துவாங்களா? அறிவு வேண்டாமா? இல்லை, இது கஞ்சா இல்லை மெட்டாபோல், அது இல்லை, ஹெராயின். ஹெராயின்னா அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபா ஒரு கிலோ. ஐரோப்பா நாட்டுக்கு போனால் 3 கோடி. இதெல்லாம் பெரிய நெட்வொர்க், சர்வதேச கடத்தல்காரர்கள், மாஃபியாக்கள் செய்கிற தொழில். லாட்டரியே கொட்டுது, லாட்டரி தொழில கொட்டுது, பல லட்சம் கோடி கொட்டுது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத திமுகவும் இந்த காவிதாசுகளும் இவர் தான் ஜான் பிரிட்டோ, அவர் தான் இவர் தான் அவருன்னு யாரோ ஒரு ஜான் பிரிட்டோவை இது லீமா ரோஸுடைய தம்பி, லீமா ரோஸ் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காரு, டெய்ஸியுடைய முகவரி கொடுத்துருக்காரு, ஆதவர்ஜனாவை பொண்டாட்டி வேறு. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான திமுக பாஜகவினுடைய செயல்பாடு. இப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நான் ஒரு பத்திரிகையாளர் சொன்னேன், இது பூரா ஃபேக்குன்னு. பிரிண்ட் அவுட்டே வச்சுருக்கேன். இப்போ ஏன் இத்தனை ஆண்டு காலம் கைது செய்யலை? நீதிமன்றத்தை கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே. அரசியலுக்கு வந்த பிறகு தான் அந்த கேஸ் உயிர் வருமா? ஆதவர்ஜனாவோ மார்டினா விஜய் ஜோசப் விஜய் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் இந்த வழக்கு தோண்டி எடுக்கப்படுமா? அப்போ எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பப்படுகிற செய்தி. இது காவிகளின் சேட்டையா தான் சொல்றீங்க? காவிகளின் சேட்டை தான் இது, காவிகளின் சேட்டை தான். திருச்சி சூர்யாவை கைது செஞ்சாங்க, மாரிதாஸ்
குறிப்பாக வலதுசாரி ஆதரவாளர் பெரும் புள்ளி அவரையும் கைது செஞ்சாங்க. முக்தார் எப்படி கைதிலிருந்து அவர் தப்பித்து வெளியே இருக்கார்? இல்லை, அவர் முதல்ல சென்னையிலேருந்து போன ஒரு 3 தனிப்படை, அவர் குடும்பத்தோடு எங்கேயும் வெளியூர் போகிறார், ஏதோ கல்யாணம் கச்சேரிக்கு போகிறாரு, அவர் குழந்தை குட்டி மனைவியோடு போகிறாரு. எல்லாத்தையும் அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டு வராங்க. மனைவியும் மக்கள் 2 பேருமே உடனே திருமாவுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. திருமா உடனே ஆதவட்ட தொடர்பு வச்சு ஏப்பா அவரை போய் தேவையில்லாமல் தூக்கி உள்ளே பண்ணுறீங்க. அதோடு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுது. அதன் பிறகு திருமா சொன்னது மரியாதைக்கு விட்டாச்சு. அடுத்து இவர்கள் அவரை கைது பண்ணணும்னு தனிப்படம் போகுது. அவர் தப்பி எங்கேயோ அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டார். எங்கே? வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டார். அவருக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும், அதனால் பம்பாயோட போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ முன்ஜாமீன் கிடைச்ச பிறகு கோர்ட்டை சரண்டர் ஆவதற்கு வருவார். இது திருச்சி சூர்யா பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருந்த காலத்தில் அலிஷான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு இவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு. அப்போ அந்த அலிஷாவால் தான் பாஜகவிலிருந்து தான் வெளியே அனுப்பப்பட்டோம் அண்ணாமலை சூது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அண்ணாமலைக்கும் அந்த அம்மாவுக்கு தொடர்பு இருக்கிறதாக அவர் சொல்கிறார். அந்த அம்மா போய் யாரை பார்க்குது? ஆதவர்ஜுனாவை பார்க்குது. நீங்கள் தயவுசெய்து என்ன இந்த வழக்கை எனக்கு எப்படியாவது சூர்யாவை தண்டனை வாங்கி கொடுங்க, நானே தாவேக்காவில் இணைந்து கொள்கிறேன். அதுக்காக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு புகார் வருது. உடனே சூர்யாவை தூக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதுதான். இல்லை, 2 பெரும் புள்ளிகள் இங்கே சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாரிதாஸை நீங்கள் தொட முடியாது, தாவேக்கா அவ்வளோ எதிர்த்தாலாம் மாரிதாஸ் கிட்ட போக முடியாது, பார்த்தியா வெளியே வந்துட்டாங்கன்னு கமாண்ட் ஓடிட்டுது. இல்லைங்க, அதாவது மாரிதாஸ் என்ன அமித்ஷாவோட மோடியை விட பெரியாளா? மோடி அமித்ஷாவும் ஜெயிலுக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தவர். இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலியிலிருந்து இறங்கிய பிறகு டெல்லி விமான நிலையத்தில் சாதாரண ஒரு கான்ஸ்டபிள், பெண்களை செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும் ஏர்போர்ட்டில், அதில் அந்த அம்மாவை உங்கள் சேலையை களைஞ்சி நான் உங்களை இப்போ சோதனை செய்யணும்னு சொல்லிச்சு. பாவம் அந்த அம்மா. யார்? இந்திரா காந்தி. சட்டத்துக்கு நான் கட்டுப்படுறேன்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரி பாவம். எங்கிருந்து உத்தரவு? மேலிருந்து உத்தரவு வந்தால் கீழே இருப்பவர்கள் என்ன செய்வாங்க? இந்திரா காந்தியினுடைய உடையை பரிசோதனை செய்யக்கூடிய உத்தரவு மேலிருந்து வருது. அதே போல தான் இந்த உத்தரவு. இது மேலிருந்து உத்தரவு வந்தால் கீழே இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் இப்போ. அப்போ மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட காவிதாஸ். இந்த காவிதாஸுக்கு பாஜக ஆட்கள் அத்தனை பேரும் உதவி செய்வான். இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்த ஜிஆர் சாமிநாதனும் உதவி செய்வார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை, காவி நீதிபதிகளை உதவி செய்கிற பொழுது அப்புறம் நீங்களால என்ன பண்ண முடியும்? அதனால் ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலில் இருந்தால் பெயில் இருக்குது, அது ரயில் இருக்குது. ஜெயில், பெயில், ரயில் 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் இந்த நாட்டில் எப்படி வேண்டுமானாலும் உள்ளே போகலாம், எப்படி வேண்டுமானாலும் வெளியே போகலாம். ஒட்டுமொத்தமாக இது மொத்தமே ஃபேக் செய்தி, எல்லாம் ஃபேக் செய்தி தான். முக்கியமாக திமுக ஆட்சி நடக்கும்போது உதயநிதியோட லிங்க் இருக்குது, உதயநிதி ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு தகவலை எதிர்க்கட்சிகள் வச்சாங்க. இப்போ அதே மாதிரி திமுகவும் கேள்வி கேட்குறாங்க, ஆதவர்ஜுனா பதவி விலகணும், ஆதவர்ஜுனாவுக்கும் ஜான் பீட்டருக்கும் என்ன உறவு இருக்குது, அதில் சிக்கி இருக்காரா, தார்மீகமாக பதவி விலகணும் அப்படின்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, திமுக பதவி வகித்தவர் ஜாபர் சாதிக். இந்த ஜான் பிரிட்டோ என்கின்ற கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கியதே திமுக தான். அப்புறம் எப்படி பதவி விலகுவாங்க? இல்லை, பழி சொல் ஆதவர்ஜுனா மேலே போகுது இல்லை? இல்லைங்க, அதான் நான் சொல்கிறேன். ஆதவர்ஜுனா மீது அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துறாங்க. நார்கோட்டிக்ஸ் கேஸ் எல்லாம் 13 வருஷமெல்லாம் தூங்காது. திமுக தூங்கும். திமுகவை சேர்ந்த ஒரு பெரிய பிரபலமான போதை மருந்து கடத்தல்கார விளாத்திக்குளத்தில் எம்எல்ஏவை ஜெயிச்சான். ஸ்டாலினை குடும்பம் அவங்கள்ட்ட 10 கோடி ரூபா இந்த ட்ரக்ஸு கடத்தின பணத்தில் 10 கோடி ரூபா வாங்கிட்டு விளாத்திக்குளம் நெட்டில் அடித்து பார்த்தா வரும். எம்எல்ஏவே ஆனான். திருப்பி அவனை தண்டனை கொடுத்து தலைமறைவாகி இதுதான் திமுக. அதனால்
திமுகவுக்கு போதை மருந்து வியாபாரிகளை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லை. ஏன்னா திமுகவே ஒரு போதை மருந்து வியாபாரி கூட்டம் தான். இல்லை, தாவேக்காவிலும் கலாச்சாரம், இந்த கஞ்சா கலாச்சாரம் தலை தூக்கி ஆடுது சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. திமுக ஆட்சி காலத்தில் எல்லா காவல்துறை நிலையங்களிலும் திமுக ஆளு தான் சாராயம் காய்ச்சறவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், பிரார்த்தல் பண்ணுறவன் எல்லாம் திமுக ஆட்கள் தான். இது எழுதப்படாத சட்டம், எழுதப்படாத சட்டம். திராவிட இயக்கம் என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ கருணாநிதி சொல்வார், விபச்சாரம் செய், சாராயம் இல்லை, எதை வேண்டுமானாலும் செய், மானத்தை விட்டுவிடு, மானத்தை பற்றி கவலைப்படாத, எதை வேண்டுமானாலும் விட்டு. எப்படி சார் ஒரு தலைவர் இப்படி சொல்லுவார்? தலைவர் தான் சொல்லியிருக்கார். அவர் தலைவரே கிடையாது. இந்த இனத்தினுடைய சாபக்கேடுல கருணாநிதி என்ற கயவன் எல்லா மானத்தையும் விட்டுரு, பணத்தை சம்பாதி, மானத்தை திருப்பி வாங்கி கொள்ளலாம், இப்படி ஒரு தத்துவத்தை சொன்ன கயவன் தான் கருணாநிதி. கருணாநிதிக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை, உணர்ச்சி இல்லை, உணர்வு இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரம் சொல்லட்டுமா? ஒவ்வொன்றுக்கும். ஈழத்தமிழர் பிரச்சனையில் மத்திய அரசுடைய கொள்கை தான் என் கொள்கை. நான் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. இப்படி ஒரு உலகத்து தத்துவம் இருக்காங்க. இதை சொன்னது கருணாநிதி. காவிரி பிரச்சனையில் தன்னுடைய குடும்பத்தை ஊழல், சர்க்காரியா கமிஷன் ஊழல் வழக்க காங்கிரஸ் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக காவிரி நதி 24 போடப்பட்ட ஒப்பந்தம் 74 அதை புதுப்பிச்சிருக்கணும். புதுப்பிக்காமல் விட்டவர் கருணாநிதி. இது ஒரு தமிழன், ஒரு இனத்துக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? ஆனால் ஒரு மொழிப்போர் தியாகியாக கலைஞரை பார்க்குறாங்க இல்லையா? இல்லை, மொழிப்போர் இந்த மொழியை ஒழித்ததில் பெரும்பங்கு இந்த கயவன் கருணாநிதிக்கு தான். 100 தமிழாசிரியர்கள் சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தான் வள்ளுவர் கோலத்தில். 100 சாகு வரை உண்ணாவிரதம். மொழிப்போர் தியாகியாவ, மொழிப்போர் துரோகி நாய் இவன் கருணாநிதி. அப்போது அத்தனை பேரையும் வாபஸ் வாங்க வைத்தவர் இந்த கயவன் கருணாநிதி. ஏன் எதுக்கு அந்த 100 தமிழாசிரியர் போய் உண்ணாவிரதம் இருந்தான்னா, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஆங்கில கல்வியே வேண்டாம், தமிழ் கல்வி சொல்லிக்கூடியா. கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு கருணாநிதி கெஞ்சினாங்க. 100 தமிழ் ஆசிரியர் சாக வரைக்கும் உண்ணாவது இருக்கிறேன், இதை அப்படியே செஞ்சு கொடுணும். இந்த துரோகி கருணாநிதி அவர்களை சமரசம் செய்து கொண்டு அது செய்யவே இல்லை. நீங்கள் அவன் கருணாநிதி தியாகியா துரோகியா நீங்களே முடிவு பண்ணுங்கள். தமிழாசிரியர் நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் ஐயா இருந்திருப்பார், தமிழாசிரியர் இருந்தாரா? அந்த தமிழ் பட்டய படிப்பை ஒழித்தவனே இந்த கருணாநிதி. அப்பம் பேர் தெரியாத கருணாநிதி தான். அப்போ இவன் துரோகியா தியாகியா நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்படித்தான் பட்டியல் நீளுது. இந்த பட்டியல் கனிமொழி என்னுடைய மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள். இந்த கேவலமான சொற்றொடர் உலகத்தில் எந்த மொழியிலையும் இல்லை. அவள் எனக்கு மகள், ஆனால் அவள் எனக்கு மனைவி இல்லை. அப்போ யார் விபச்சாரியாவோ? இப்படி அசிங்கங்களை எல்லாம் இலக்கியமாக்கிய அயோக்கியன் கருணாநிதி. இந்த கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு சினிமா தேட்டரில் போய் முதலமைச்சர் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கான். யார் மேலே கோபம்? இந்த கயவன் குடும்பத்தின் மீது கோபம், அயோக்கியன் குடும்பத்தின் மீது கோபம், தமிழ் துரோகி கருணாநிதி மீது உள்ள கோபம்தான் சினிமா தேட்டரில் போய் ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கான். என்ன மக்கள் தவறு இல்லையா? மக்கள் கவர்ச்சியை நம்பி போறதுல தானே. இந்த கவர்ச்சியை அறிமுகப்படுத்தவனே இந்த கயவன் கருணாநிதி தான். கருணாநிதிக்கு தலைவனாக இருந்த அயோக்கியன் அண்ணாதுரை தான். அறிவே இல்லாத ஒரு பையன் தான் அண்ணாதுரை. தம்பி இல்லைங்க, நான் அது இதை விட நல்ல இது குறைவான வார்த்தை இல்லாதனால இதை சொல்லலை, இதை விட அதிகமாக சொல்லுவேன். தம்பி உன் தங்க முகத்தை காமி. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சிய. இப்போ விஜய் மூஞ்சி தான். எம்ஜிஆர் ஒரு மாமனிதனாக போயிட்டா, எந்த துரோகம் பண்ணலை. அண்ணாவுடைய வசனம் என்ன தெரியுமா? பெரியார் இதையே சொல்லி கொடுத்தார். பெரியார் சபரிசா 5 லட்சம் கோடி திருடுவதற்காக கட்சி ஆரம்பித்தார். இந்த அயோக்கியத்தனங்களுடைய தந்தையே கருணாநிதி அண்ணாதுரை தான். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.